வணக்கம். ஐ எம் டாக்டர் வேணுகோபால், சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி நீட் பயாலஜியில் சில விவரங்கள் சொல்ல போகிறேன். இந்த ஷார்ட் டூரேஷன் கிட்டத்தட்ட 20 days தான் இருக்குது. இதில் எப்படி சார் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 720க்கு 130 மார்க் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு 4 நாள்லேயே எடுத்துடலாம். நம்ம பயாலஜி 360 மார்க் இருக்குது, 90 கொஸ்டின்ஸ் இல்லையா? 90 × 4 360 அழகாக எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாங்க. ஓகே ரைட். இதை எப்படி மெமரியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் நேச்சர். இந்த ஹார்மோன்ஸுங்கிற டாபிக் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு டாபிக் நமக்கு நீட்டில் கொடுத்துருக்காங்க பயாலஜியில். இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. பிட்யூட்டரி ஹார்மோன்லேருந்து ஓகே எஸ்டிஹெச், ஏஎஸ்டிஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், எல்டிஹெச், ஆக்சிடோசின், வாசோப்ரெசின், தைராக்சின், கார்டிசோல், அல்டோஸ்டிரான், ப்ரொஜெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்லாம் இது என்ன மாதிரியான ஹார்மோன்? ஸ்டீராய்டு ஹார்மோனா, அமினோ ஹார்மோனா, பெப்டைடு ஹார்மோனா, புரோட்டீன் ஹார்மோனா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு நிறைய அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. இந்த கொஸ்டின் நீட்டில் இந்த கொஸ்டின் எல்லாமே இருக்காது. ஸோ அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய டாபிக். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஸ்டீராய்டு ஹார்மோனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதில் எத்தனை ஹார்மோன் இருக்குது? கார்டிசோல் இருக்குது, அல்டோஸ்டிரான் இருக்குது, டெஸ்டோஸ்டிரான் இருக்குது, ப்ரொஜெஸ்டிரான் இருக்குது, எஸ்ட்ரோஜன் இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 20 daysங்கிறது மோர் தென் எனஃப் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டீராய்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீராய்டில் ராயின்னு இருக்கா? ராய்ங்கிறத ஐஸ்வர்யா ராய்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா ராய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் கார்டிசோலில் முதல்ல நான் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் தான் அண்டர்லைன் பண்ணுறேன். கார்டிசோலில் கார், அல்டோஸ்டிரானில் அல்டோ, டெஸ்டோஸ்டிரானில் டெஸ்ட், ப்ரொஜெஸ்ட்ரானில் ப்ரோ, எஸ்ட்ரோஜனில் எஸ்ட்ரோ, இப்படி அண்டர்லைன் பண்ணிருங்க. இது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐஸ்வர்யா ராய் என்ன செய்கிறாங்கன்னா, கார் வாங்க போகிறாங்க. கார் வாங்க போகும்பொழுது என்ன மாதிரியான கார் வாங்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அல்டோ அப்படிங்கிற ஒரு குட்டி மாடல் கார் வாங்க போகிறாங்க. ஓகே, அந்த காரை என்ன செய்கிறாங்க, ஷோரூமுக்கு போனோடனே கீ கொடுத்துட்டு, மேடம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. கூட யார் போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ போயிருக்காரு. ப்ரோ அப்படிங்கிறது ப்ரோ, அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லைங்களா? ப்ரோ போயிருக்காரு. ப்ரோ எடுத்துட்டு 2 பேருமே அவங்க டெஸ்ட் பண்ணி போகிறாங்க. போகும்பொழுது டெஸ்டில் போகும்பொழுது வழியில் எஸ்டர் நிற்கிறத பார்த்துட்டு, ஆனால் எஸ்டரையும் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ எஸ்டர். ஓகே, ஸோ இப்படி லேசாக இமேஜினேஷன் பண்ணிக்கிங்க. நமக்கு எக்ஸாமினேஷனில் நம்ம எழுதிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை முன்னாடி இருக்கிற நண்பர்களோ ஒரு 2 எழுத்து சொன்னாவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதில் மல்டிபிள் சாய்ஸ் தான். பக்கமாக பேனா பிடிச்சி எழுத வேண்டிய சமாச்சாரமே இல்லை. இதில் ஒரு கேள்வி 4 விடைகள் டிக் பண்ணி கையில் கொடுத்துட்டு சேட் பண்ணி கொடுத்துட்டு வந்தால் மார்க் அள்ளிட்டு ஓடியாந்துடலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோட ட்ரிக்ஸோட படிச்சிங்கன்னா இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. அப்போ ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லும்போது ராய் என்ன செஞ்சுருக்காங்க? எங்கே போனாங்க? கார் வாங்க போனாங்க. வெரி குட். என்ன காரு? அல்டோ கார். எக்ஸலண்ட். என்ன செய்கிறாங்க? ஷோரூமில் போன பிறகு கீயை கொடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க மேடம் அப்படின்றாங்க. டெஸ்டோஸ்டிரான். ஓகே, அதுக்கடுத்து கூட யார் போயிருக்கா? பிரதர். ஓகே, அவர் ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, அப்போ எடுத்து ட்ரையல் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுதே இடையில யார் நிற்கிறா? எஸ்ட்ரோஜன். பார்த்துட்டீங்களா? கரெக்டாக வந்துருச்சா? டக்குன்னு சொல்ல நான் இப்போ கேட்குறேன்னு சொல்கிறீங்க, அழகாக சொல்லுவீங்க. ராய் என்ன வாங்க போகிறாங்க? கார். எக்ஸலண்ட். அதை மட்டும் ஞாபகம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன காரு? அல்டோ காரு. ஓகே ரைட்டா? அந்த அல்டோ கார் வாங்கும்பொழுது என்ன செய்கிறாங்க? ஷோரூமில் போனோன்னே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு சாவியை கொடுக்குறாங்க. ரைட்டா? ரைட். அது யார் கூட போயிருக்கா? பிரதர் கூட போயிருக்காரு, ப்ரோ. அதுக்கடுத்து வழியில் யாரை பார்த்தாங்க? ஃப்ரெண்டு எஸ்ரா பார்க்குறாங்க. எக்ஸலண்ட். அழகாக சொல்லிட்டீங்க. நான் சொல்ல நீங்கள் வேகமாக சொல்கிறீங்க. ஓகே, எனிவே ஸோ அப்போ இது மாதிரியான ட்ரிக்ஸ் கொட்டி கிடக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 4 daysலேயே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளாக நான் சொல்லுவேன். 4 daysலேயே நீங்கள் நல்ல நல்ல கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா பாஸ் பண்ண பேர்லாம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் இதில் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து அமைன் ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா அட்ரினலின், நார் அட்ரினலின், அதுக்கடுத்து தைராக்சின், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெலட்டோனின். 4 ஹார்மோன் இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைன் அப்படிங்கிறத அம்மை திருநெல்வேலி பாஷையில் அம்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அமைன்னு வருதா, நீங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க. அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க. அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அக்காவை கூப்பிட்றாங்க. அந்த சின்ன பொண்ணு நிறைய செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை நீ அட்ரி அப்படின்றாங்க. அட்ரிங்கிறது அடினலின். எப்படி எங்கே போய் எப்படி மாட்டிக்க, எந்த இடத்துல மாட்டிக்க அப்படின்னு கைகாலில் அடிக்கிறதுனா தைஸில் அட்ரி அப்படின்றாங்க. தைராக்சின். ஓகேயா? ரைட். அடிச்சா நீ சாதாரண அடிக்கூடாதுல,
அடியே நாறு நாரா அடி அப்படின்றாங்க. அந்த பொண்ணை சொல்கிறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க, நாறு நாரா அடி. அடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அடிச்சுட்டு மேலே தொங்க விடுறி அப்படின்றாங்க. நாரடினில் மேலே தொங்குன்னா மெலட்டோனின். இதை 4 ஹார்மோன். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ வந்து அம்மா என்ன சொல்கிறாங்க, அட்ரின்றாங்க. அடித்து எங்கே அடிக்க சொல்கிறாங்க, தைஸில் அடிக்க சொல்கிறாங்க. அடித்து நாறு நாரா அட்ரி அப்படின்றாங்க. அடித்தது மேலே தொங்க விட்றி அப்படின்றாங்க. தயவு பண்ணி இது ஸ்ட்ராட்டஜிக்காக தான் சொன்னேன்ப்பா. நீங்கள் பாட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிறாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.